இப்போ நம்ம ஒரு சம் பார்க்கலாம். ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் பவர் 2 டிவைடட் பை 25 ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்கொயர் ரூட் வந்து இந்த டேர்முக்கும் காமன், இந்த டேர்முக்கும் காமன். இப்போ நம்ம தனித்தனியாகவும் இது எழுதிக்கலாம். ரெண்டுமே ஒன்று தான். எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ரூட் ஆஃப் 25 ஈக்குவல் டு 1. இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 2 இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம பவர்ஸில் கொண்டு போய் எழுதணும் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்ட், இது ஆல்ரெடி இருக்கிறது. இப்போ வந்து நம்ம என்ன செய்கிறோம், மேலே வந்து 1/2 ஆட் பண்ணுறோம். 1/2 டிவைடட் பை நம்மளுக்கு தெரியும் ரூட் ஆஃப் 25ஓட மதிப்பு வந்து 5ன்னு சொல்லிட்டு தெரியும் வர்க்கமூலம் பார்க்கும்போது. இப்போ இதை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இன்ட்டில் வரும். அப்போ இது வந்து மேலே 2 வந்து மேலே போயிடும். அப்போ 2 கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைட் பை 5 ஈக்குவல் டு 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கிறது ஈக்குவல் டுக்கு இந்த சைடு போகும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 5, ஒரு 5. இப்போ இந்த 1 வந்து இந்த சைடு போகும்போது -1 ஆயிரும். எக்ஸ் ஈக்குவல் டு 5 - 1, எக்ஸ் ஈக்குவல் டு 4. அப்போ எக்ஸோட மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா 4. இந்த மாதிரி சம் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். 4 ரூட் ஆஃப் 8 ப்ளஸ் 3 ரூட் ஆஃப் 15 ஈக்குவல் டு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ 4 அப்படியே வச்சுக்கலாம். ரூட்டுக்குள்ளே உள்ள 8 எப்படி எழுதிக்கிற முடியும் அப்படின்னா 2 × 4, 4 2 8 ப்ளஸ் 3, இது எப்படி எழுதிக்கலாம், 50 2 50 சாரி 2 25 50. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்த ரூட்டை விட்டு இந்த ஒரு 4 வெளியில் எடுக்கும்போது 2 ஆயிரும். நம்மளுக்கு தெரியும் ரூட் 4ஓட மதிப்பு 2. அப்போது இன்ட்டு 2 ரூட் ஆஃப் மீது என்ன இருக்கும் 2 ப்ளஸ் 3 25 ரூட்டை விட்டு வெளியில் எடுத்தோம்னா 5 × 5 ரூட் ஆஃப் 2 அப்படிங்கிறது அப்படியே இருக்கும். இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் 8√2 ப்ளஸ் 15 √2. இப்போது ரெண்டுமே √2 காமனாக இருக்குது. அப்போ வெளியில் எடுத்துட்டோன்னா 8 ப்ளஸ் 15, இது ரெண்டையும் 2, இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 23. இப்போ நம்பர்ஸை ஃபுல்லாக நம்ம முன்னாடி எழுதிக்கிறோம். அப்போ 23 ரூட் ஆஃப் 2. அப்போ இந்த ஃபஸ்ட்டு சம்முக்கான ஆன்சர் வந்து 23 × ரூட் ஆஃப் 2ன்னு அர்த்தம். இந்த சம்முக்கு ஆன்சர் பார்க்கலாம். √4⁴ × √4. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா √4 √4 × 4² எழுதிக்கலாம். இங்கே 1 இது ரெண்டும் மல்டிப்ளை சேம் நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது அடுக்குகளை கூட்டணும். அப்போ 3 வந்துடும். இன்ட்டு ரூட் ஆஃப் 4 ஈக்குவல் டு இப்போ இந்த ரூட் ஸ்கொயர்லேருந்து இங்கே 1/2 இருக்கும். அப்போது நம்மளுக்கு ஸ்கொயர் வர்க்கமூலப்படுத்தி எழுதும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இந்த 4 மட்டும் வெளியில் வந்துடும். 2 மேலே இங்கே உள்ள 2 கேன்சல் ஆயிரும். அப்போ ஒரு 4 மட்டும் √4 மட்டும் இருக்கும். இன்ட்டு √4 4 அப்படி வச்சுக்கலாம். √4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா √4ஓட மதிப்பு 4 தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 4⁴1/2 இருக்கும். இன்ட்டு 4⁴1/2 1/2 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இதை வந்து நம்மளுக்கு ஒரு ஃபார்மெட் தெரியும், ஃபார்முலா. அதாவது a⁴m இன்ட்டு a⁴n இருந்துச்சுன்னா a⁴m + n எழுதுவோம். அப்போது ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ அடுக்குகளை கூட்டும்போது ஆஃப் ப்ளஸ் ஆஃப் 1 ஆயிரும். அப்போ 4 தான். 1 போட்டாலும் 1 தான், போட்டாலும் 1 தான். அப்போது இதோட ஆன்சர் 4 16. அப்போ இந்த சம்முக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 16.